இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. டியூஸ்டே ஆஃப்டர்நூன் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே ஒரே த்ரோட் பெயினு. மண்டேவும் வந்து த்ரோட் பெயின் லைட்டாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கிறப்போ பயங்கரமான த்ரோட் பெயின். என்னால் பேசக்கூட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. கும்பாபிஷேகம் போயிருந்தேன்ல, அப்போ பயங்கர வெயிலாக இருந்தனால கூல்ட்ரிங்க்ஸு அது இதுன்னு வாங்கி குடித்தனால எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு த்ரோட்டில். மார்னிங்கே அரசியை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு பிக்கப் பண்ணிவிட்டு நானும் ஜிம் போயிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு 2 பேருமே. த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்காண்டி டேப்லெட் போட்டிருந்தேன். பயங்கர சோர்வாக இருந்துச்சு, என்னால் சுத்தமாக முடியல. அதனால் வந்து அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அங்கிட்டு. அதனால நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அன்றைக்கி ஆஃப்டர்நூன். அம்மா வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க எனக்கும் அரசிக்கும். போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். ஒரு 3 ஹார்ஸ் எப்படி தூங்கினேனே தெரில, பயங்கரமான தூக்கம். பாப்பா வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலாம். அம்மா வந்து வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாச்சு தூங்கி எழுந்ததுக்கப்புறம். ஆனாலும் கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்துச்சு, படுத்தே தான் இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு அம்மா கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. போய் வாங்கி கொடுத்துட்டு பால், மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயாச்சு வீட்டுக்கு. காரில் வந்தனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன் வீட்டிலேருந்து. போகிறப்பயே வந்து பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா, ஏன்னா நல்லா தூங்கிட்டா நான் கிளம்புறப்பயே. அப்புறம் காரில் போயிட்டுருக்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. எப்போயுமே ஈவினிங் அங்கே போயிடுவோம். போகிறப்பயே பார்க்கில் நிப்பாட்ட சொன்னால், அதனால் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.